ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு ரியாக்ட் ப்ளஸ் சிஎஸ்எஸ் கிரிட்டை வச்சு எப்படி இந்த இமேஜ் கேலரி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜ் கேலரி நீங்கள் பில்ட் பண்ணுறப்ப ரியாக்டில் எப்படி நம்ம வந்து லிஸ்ட் காம்பனன்ட்ஸை ப்ராப்பராக ரெண்டர் பண்ணுறது, அப்புறம் எப்படி யூஸ் எஃபெக்டை வச்சு நம்ம வந்து டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இன்னைக்கு வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட இமேஜ் கேலரின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்குது. ஸோ இந்த காம்பனன்ட்டில் தான் வந்து நம்மளோட லாஜிக் எல்லாமே எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்தலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் காம்பனன்ட் லோட் கிரியேட் டேட்டா ஃபார் இமேஜஸ். ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ நம்மளுது வந்து இப்போதைக்கு நம்ம எந்த ஏபிஐ கால் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் நம்ம ஸ்டாட்டிக்காக இந்த காம்பனன்ட் லோட் ஆனப்போ நம்ம வந்து இமேஜஸ் டேட்டா வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது இமேஜ். ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து இமேஜஸ் டேட்டா மட்டும் கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ண டேட்டாவை வச்சு நம்ம இமேஜஸ் வந்து ரெண்டர் பண்ணுறோம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, அப்டேட் தி யூஐ வித் சிஎஸ்எஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டர் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சிஎஸ்எஸ் வச்சு ஒரு கேலரி மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன் நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து கிளியராக தெரியணும் நம்ம வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இது தெரிஞ்சிச்சுனாவே போதும். நம்ம வந்து அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இதை பண்ணணுமா, நெக்ஸ்ட் எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளியர் ஐடியா இருந்தாவே போதும். நம்ம காம்பனண்ட் வந்து நீட்டாக டிசைன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், நம்ம டேட்டாவுக்கு வேணும்னா நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டில் ஒரு வேல்யூ வேணும். ஸோ அதை என்ன பண்ணலாம், இமேஜஸ் செட் இமேஜஸ் யூஸ் ஸ்டேட். ஸோ நம்ம டேட்டா வந்து அரேவாக இருக்க போது அதனால் வந்து நான் டிஃபால்ட்டாக இனிஷியல் அரே கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் நமக்கு தெரியும். ஸோ எந்த டிபெண்டன்சியுமே கொடுக்காம எம்டி அரேவே கொடுத்தோம்னா காம்பனண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் மட்டும் இது கால் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபார் லெட் ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் 100. ஸோ நம்ம வந்து 100 இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 100 லூப் போட்டுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, டேட்டா டாட் புஷ் ஐ. ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போதைக்கு ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், செட் இமேஜஸ் ஆஃப் டேட்டா. என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டிவ்வுக்கு நேம் வந்து இமேஜ் கேலரி. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்பர் கொடுத்துடலாம். ஸோ அது ஸோ ரியாக்டில் வந்துட்டு நம்ம லூப்பை ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டாக்கு அப்புறம் மேப்பு. ஸோ மேப்புக்கு அப்புறம் நம்ம அந்த டேட்டா வந்துடும். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எந்த இது வேணுமோ, என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ நம்ம அதை காம்பனண்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ do டேட்டா. ஸோ இன்னொன்று வந்து முக்கியமாக நம்ம வந்து லிஸ்ட் காம்பனன்ட்ஸ்க்கு வந்து கீ கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, ரியாக்ட் வந்து இந்த கீயை வச்சு தான் வந்து லிஸ்ட் காம்பனண்ட் வந்து அப்டேட் பண்ணும். ஸோ அதனால் கீ வந்து ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ நம்ம இந்த இடத்துல வேறு எதுவும் டேட்டா இல்லை, அதனால் நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஏதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அந்த நம்பரை மட்டும்தான் நம்ம இங்கே ரெண்டர் பண்ண போகிறோம் யூஐயில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்பரை எப்படி இமேஜாக மாற்றலான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 99, அதாவது 100 நம்பர்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இமேஜஸ்க்கு வந்து இந்த சைட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், லோரம் பிக்சம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள்
இமேஜ் பிளேஸ் ஹோல்டர்ஸா நெறைய இமேஜஸ் வரும். ஸோ நம்ம அதில வந்து இந்த இதுதான் யூஸ் பண்ண போறோம். அதாவது நமக்கு வந்து ரேண்டமா இமேஜஸ் வேணும். அதனால இந்த ரேண்டம் URL தான் யூஸ் பண்ண போறோம். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஒண்ணுல்ல நம்ம நம்பர் கிரியேட் பண்ண இடத்துல டே ஆப்ஜெக்ட்டா குடுத்துடலாம். இல்லன்னா நம்ம ஸ்ட்ரிங்கா கூட குடுத்துடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ரேண்டம் மட்டும் நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த நம்பர்ஸுக்கு பதிலா இமேஜஸ் வந்து ரெண்ட் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டாவ தூக்கிட்டு இமேஜ் எஸ்ஆர்சி டேட்டா. இமேஜ் எஸ்ஆர்சி டேட்டா. ஓகே. நம்ம யுஐ பார்த்தோம்னா, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர்ஸுக்கு பதிலா இமேஜஸ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட காம்போனன்ட்ல டேட்டா பார்ட்டும், அந்த இமேஜஸ ரெண்டர் பண்ற பார்ட்டும் நமக்கு முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்ப சிஎஸ்எஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் கேலரி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இமேஜஸ வந்து சென்டர்ல அலைன் பண்ணி 2 சைடும் மார்ஜின் மட்டும் விட்டுட்டு, நம்ம இமேஜஸ் வந்து கிரிட் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ரெண்டர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட டோட்டல் விட்த் வந்து 80 வியூ போர்ட் எடுக்க போறோம். மார்ஜின் 3rem. ஸோ வித் 80 வியூ போர்ட்டோட வித் எடுத்துட்டு மார்ஜின் நம்ம ஆட்டோ கொடுக்கணும். ஸோ இந்த 3rem என்னன்னா ஹைட்டுக்கு. ஸோ டாப்ல இருந்து 3rem ஸ்பேஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ கொடுத்தோம்னா நமக்கு வந்து சென்டர் அலைனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே கிரிட் கொடுத்துருவோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் ரிப்பீட் ஆட்டோ ஃபிக்ஸ். ஸோ இந்த ஆட்டோ ஃபிக்ஸ் தான் எதுக்குன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆட்டோ ஃபிட், சாரி. ஸோ நமக்கு வந்து ரெஸ்பான்சிவாக இந்த கிரிட்டு இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஆட்டோ ஃபிட் ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மின் மேக்ஸ் 200 பிக்சல் ஆட்டோ. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் கிரிட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டாட் இமேஜ் கேலரி இமேஜ் வித் 100%. ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரு பேசிக் கேலரி ஃபார்மேட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த கேப் இருக்குல்ல, ஸோ இதை வந்து வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா கிரிட் கேப் 15 பிக்சல். ஓகே. ஸோ இந்த கிரிட் கேப் கொடுத்தாச்சு. நம்ம வேணா இமேஜுக்கு வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல். ஓகே. ஸோ நமக்கு வந்து பிளெயினான இமேஜ் கேலரி வந்து கிடைச்சாச்சு. ஸோ இது வந்து ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஸோ ரெஸ்பான்சிவ் எப்படி நீங்கள் செக் பண்ணலான்னா, ஸோ உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் மேக்காக இருந்ததுன்னா கமாண்ட் ஆப்ஷன் ஜே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பேனல் ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்து இங்கே போய்க்கலாம். ஸோ இதில் மேலே இந்த ஐக்கன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து டிவைசஸ் காட்டும். சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் டிவைஸில் வேணும், சப்போஸ் நான் ஐஃபோன் 14 எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டேப்லெட்டில் வேணுன்னா ஐபேட் ப்ரோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு டிவைஸை க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌசரை இப்படி ஸ்ட்ரிங் பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு தெரிஞ்சிடும்.
நம்மளோட மொபைல் டிவைஸில் எப்படி இருக்கும், கொஞ்சம் பெரிய டேபில் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம நார்மல் டெஸ்க்டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் இதை விட பெரிய ஸ்க்ரீன் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ரோஸ்க்கு பதிலாக 6-7 ரோஸ் கூட இருக்கும் பேஸ்ட் ஆன் டிவைஸ் வித். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பார்ட். ஸோ இது வந்து ஓகே தான். பட் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த யூஏஏ வந்து பின்ட்ரெஸ்ட் ஸ்டைலில் மாற்ற போகிறோம். அதாவது நீங்கள் மெசன்ட்ரி சிஎஸ்எஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க, பார்த்துருக்கீங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஜஸ்ட் லாங்கர் இமேஜஸ்ஸு, ஷார்ட்டர் இமேஜஸ்ஸு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளே ஸ்டாட்டிக்காக, அதாவது லார்ஜ், மீடியம், ஸ்மால் அந்த மாதிரி. எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டைல் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம இப்போதைக்கு பார்த்தோம்னா எல்லா இமேஜஸுமே வந்து ஒரே ஹைட்டு, ஒரே சைஸில் இருக்கனால நமக்கு அந்த ஸ்டைல் கிரியேட் ஆகாது. ஸோ அதனால் நம்மளா மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லார்ஜ், மீடியம், ஸ்மால் 3 சைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 3த்துக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், நெக்ஸ்ட்டு width 100%, height 100%, grid, column, auto, span 1. ஓகே. ஸோ இந்த கிரிட் காலம் தான் வந்து நம்ம எவ்வளோ காலம் எடுக்கணும். நம்ம ஸ்பேன் 1னா இந்த ஒரு காலம் மட்டும் எடுத்துக்கும். ஸ்பேன் 2னா 2த்தையும் சேர்த்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கிரிட் காலம் கொடுக்குறது. ஸோ இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக லார்ஜுக்கு வந்து கிரிட் ரோ, ஸ்பேன் 5, மீடியம்க்கு கிரிட் ரோ, ஸ்பேன் 3, நெக்ஸ்ட் ஸ்மாலுக்கு கிரிட் ரோ, ஸ்பேன் 2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, அடிஷ்னலாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போகிறோம். கிரிட் ஆட்டோ ரோஸ் 75 பிக்சல். ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு இந்த சிஎஸ்எஸ் இருக்கிறப்ப ஒவ்வொரு ரோவும் எவ்வளோ சைஸ் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு, அதாவது ஹரிசான்டலாக எவ்வளோ எடுத்துக்கணும்னு நம்ம இங்கே கொடுக்குறோம். சப்போஸ் நம்ம பெரிய இமேஜாக இருந்ததுன்னா 5 ஸ்பேஸ் எடுத்துக்கும், இல்லைன்னா வந்து 3-2 அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது வந்து காலம். ஸோ ஆட்டோ கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளோ நம்ம ஹரிசான்டலாக கொடுக்குறோமோ அவ்வளோ வந்து வெர்டிக்கலாகவும் எடுத்துக்கும். அதுக்கு தான் இந்த ஆட்டோ. சப்போஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ஸ்பேன் 1 எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது நம்ம இங்கே கிரியேட் பண்ண சிஎஸ்எஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 கிளாஸ் நேம்ஸையும் வந்து நம்ம இங்கே எழுதி வைப்போம். ஸோ கிளாஸ் நேம்ஸ் லார்ஜ், மீடியம், ஸ்மால். நெக்ஸ்ட்டு செலக்டட் கிளாஸ் நேம் என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் நேம்ஸா. ஸோ இந்த 3 கிளாஸ் நேமும் இருக்குது. அந்த 3 கிளாஸ் நேம்லேருந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து நம்ம ரேண்டமாக எடுத்து நம்ம அது வந்து இந்த இமேஜுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், கிளாஸ் நேம் math.flow math.random into class names.length. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த math.flow வந்து ஸோ ஃபஸ்ட்டு இந்த math.random என்ன பண்ணுன்னா, ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர் கொடுக்கும். 0லேருந்து 1க்குள்ளார டெசிமலில் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் நேம் டாட் லென்த் இன்டூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேக்ஸ் நம்ம இந்த லென்த் என்ன 3. ஸோ இந்த ரேண்டம் நம்பர் இன்டூ 3 கொடுக்குறப்ப ஏதாவது இப்போ
0லேருந்து 3க்குள்ளார எந்த நம்பர் வேணாலும் வரும் அப்ப. ஸோ அத வந்து மேத்தட் ஃப்ளோர் பண்றப்ப என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ரவுண்டு நம்பரா ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ அது வந்து இண்டெக்ஸா இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு கிளாஸ் நேம் வந்து செலக்ட் பண்றோம். இப்ப இது என்ன பண்ணா, கிளாஸ் நேம், செலக்டட் கிளாஸ் நேம். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகுது? ஸோ இந்த மாரி பெரிய இமேஜஸும் வந்திருக்கும், சின்ன இமேஜஸும் வந்திருக்கும், அத விட சின்ன இமேஜஸும் வந்திருக்கும். ஸோ ஓகே. இதுதான் வந்து இந்த Pinterest ஸ்டைல் வந்து நம்ம ரேண்டமா கிரியேட் பண்றது. ஸோ இது வந்து ஸ்டைலு, அப்புறம் வந்து இமேஜுமே வந்துட்டு ரேண்டம் தான் நமக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றப்ப ஒவ்வொரு ஸ்டைல்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம இந்த கிளாஸ் நேம் வந்து ஸ்டாட்டிக்கா குடுக்கல. ஸோ காம்போனன்ட் ட்ரெண்ட் ஆகுறப்ப நம்ம டைனமிக்கா அப்பெண்ட் பண்றோம். ஸோ அதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்க இந்த வெப்சைட்டுக்கு வர்றப்ப, உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைல்ல வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்மால்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால்ல இருக்கு. அடுத்து மீடியம் இருக்கு. ஸோ இது வந்து லார்ஜ். ஸோ அதுக்கு தான் அது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவா தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க இன்னும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.